முன்பே வா என் அன்பே வா. கண்டிப்பா என்ன நான் பிளெஸ்ட் தான். ஐ ஃபீல் ஐம் பிளெஸ்ட். ராமா ஒரு வாரமா கண் மூடவில்லை உன் ஞாபகமா. ஆமா, ஐயோ அது பண்ணீங்களே ஒரு பிராங்க்னு. நீங்க who's the hero, who's the hero, காக்க வந்த வாத்தியாரோ. கண்டிப்பா விஜய் சார். ஒரு தடவை அந்த சான்ஸ் கிடைச்சா நான் என்ன இருக்குதுல உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. சிங்கார வேலனே தேவா. ரெகுலராக வடசர சேனல் பார்த்துருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்துட்டு இன்டர்வியூ கூப்பிட்ற கெஸ்ட்லாம் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன இன்டர்வியூ கூப்பிட்டுருப்போம், அவங்கள வந்து ஒருத்தவங்களை ப்ராங்க் பண்ண சொல்லியிருப்போம், அந்த நம்பர் ஆட்டை போட்டு அவங்களவே அடுத்த இன்டர்வியூ கெஸ்ட்டாக கூப்பிட்டுருப்போம். அதே மாதிரி தான் இந்த தடவையும் வந்துட்டு ஒருத்தங்க நம்ம கூட பேசுகிறக்காக வந்திருக்காங்க. இவங்களை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு வெர்சட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவேன். அதாவது வெஸ்டர்னாக இருக்கட்டும், கிளாசிக்கலாக இருக்கட்டும், எந்த மாதிரி ஒரு சாங்காக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ வெர்சடைலாக பாடக்கூடிய ஒரு சிங்கர். சூப்பர் சிங்கர் 6ஓட ரன்னர் அப் கோல்டன் வாய்ஸ் ரக்ஷிதா எனக்கு நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஹாய் ரக்ஷிதா, வெல்கம் டு தி ஷோ. ஆடியன்ஸ்க்கு உங்க ஸ்கைட்ல ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்கணும் அப்படின்னு தோணுன கொஸ்டின் வந்து இதுதான். அந்த வெர்சட்டாலிட்டி அது எப்படி உங்களுக்கு வந்துட்டு பை பர்த்லேயே வந்ததா இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்ததா? எப்படி உங்களால்? அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த ஃபைனல்ஸுக்கு முன்னாடி ரவுண்டுன்னு நினைக்கிறேன், அந்த 3 சாங்ஸ் வந்துட்டு பாடினீங்க. செமிஃபைனல்ஸ்னு இல்லை, 3மே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், அவ்வளோ சூப்பராக பாடினீங்க. ஸோ எப்படி அதை பற்றி சொல்லுங்கள். ஐ திங்க் எனக்கு என்னோட பேஷன் தான். எனக்கு எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜானர்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும் மியூசிக்கில். ஸோ முன்னாடியெல்லாம் ரொம்ப பயப்படுவேன். பட் இந்த சீசன் வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் நானே எனக்கு ஒரு இல்லை யூ கேன் டூ இட் அப்படின்னு நானே ஒரு புஷ் பண்ணி, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை, பட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். இப்போ நான் வெஸ்டர்ன் மட்டும் பாடிட்டு மற்ற ஜானர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கஷ்டம். எனக்கு எல்லா ஜானர்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ராக்டிஸ் நல்லதான் ப்ராப்ளம். சூப்பர். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போது தமிழ் பிளேபேக் சிங்கர்ஸில் லெஜெண்டரி சிங்கர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாத ஒரு பேர் வந்துட்டு சித்ராமாவோட பேராக தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே அவங்கள வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும், அண்ட் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாண்டிங்கை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கும் இருக்குது அந்த பாண்டிங்? ஐ திங்க் கண்டிப்பாக என்ன நான் பிளெஸ்டு தான். ஐ ஃபீல் ஐம் பிளெஸ்ட் பிகாஸ் அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட்னா வேற ஒரு காடஸ்னே சொல்லலாம். அவங்கள சரஸ்வதி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க வந்து என்னோட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது வந்து என்னோட பிளெஸ்ஸிங் தான். அவங்களோட லவ் வந்து ரொம்ப பியூர், அதாவது ரொம்ப அன்கண்டிஷனல், ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்வீட் அவங்க. ஓகே, ஸோ சூப்பர். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து ஒரு ரவுண்ட் விளையாட போகிறோம். இந்த ரவுண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாமா மின்னல். கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் டப்புன்னு பதில் சொல்லிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகேவா, போயிடலாமா? ஓகே, ஸோ இந்த ரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக உங்கள் லைஃப் எப்படி மாறி இருக்குது அப்படின்றது, நிறையா ஈவெண்ட்ஸ் போகிறீங்க, பயங்கர பிஸி ஆகிட்டீங்க, அது பார்த்தாலே தெரியுது. உங்கள் பர்சனல் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு சூப்பர் சிங்கருக்கு அப்புறம்? பர்சனல் லைஃப்பில் ஐ திங்க் கொஞ்சம் கஷ்டம்தான். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம்தான். பட் ஐ திங்க் ஃபேமிலி ஓட அந்த அஃப்கோர்ஸ் கனெக்ட் இருக்கு, பட் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப முடியல. அதுதான் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னதுன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் சூப்பர் சிங்கரில் இருக்கும்போது வீக்லி கெஸ்ட்லாம் வரும்போது உங்களுக்கு நிறையா ஃபேன் மெம்பர்ஸ் இருந்திருக்கும். அவங்கள இந்த பாட்டு பாட சொல்லுவோம், இந்த பாட்டு பாட சொல்லுவோம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களை பார்க்கும்போது அதே மாதிரி ஃபேன் மெம்பர்ஸ் இருக்கும், உங்களை இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நீங்கள் ஒரு பாடின ஒரு பாட்டுக்கு ஒரு ஃபேன் இருந்தால் வந்ததுலேயே பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா எதுக்கு சொல்லுவீங்க? நான் வந்து டாப் 10 செலெக்ஷன் ரவுண்டில் ராஜேஷ் வேதியா சாரோட பாடின ஒரு மெட்லி பண்ணேன். அதில் ஹே ராமான்னு ஒரு பாட்டு பாடினேன். ஓகே, ஸோ இப்போது எங்களுக்காக அந்த பாட்டு. முன்னும் பெண்ணும் தோட முத்திரைகள் இட மீனி மெல்ல துடிக்கின்றதே, முத்து மேலும் செய்து புத்தகத்தில் ஒரு பாதி படிக்கின்றதே, இனி தேடி எங்கும் உன் வாசலுக்கு வரும் நீல ஆகாயம், இனிமேல் எங்கே உன்
வாவ் என்ன வாய்ஸ். இது வரைக்கும் உங்களை வந்து டிவியில் பாடி கேட்டிருக்குங்க, பட் நேரில் கேட்குறதுக்கு இட்ஸ் லைக் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. யூ ஹேவ் அ கிரேட் வாய்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு என்னென்னா, இப்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் வேற ஒருத்தரோட லைஃப்பை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீங்கள் யாரோட லைஃப்பை வாழ்வீங்க, ஏன்? வேற ஒரு பர்சனோட லைஃப்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு பர்சனோட பிரெயின் கூட நான் போயிட்டு பார்க்கணும்னு நினைப்பேன். அது வந்து கண்டிப்பாக ரஹ்மான் சார் தான். ஏன்னா அவர் எப்படி யோசிப்பார், அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஒவ்வொரு காம்போசிஷனும் பண்ணுறதுக்கு முன்னாடி, அண்ட் எப்படி அவ்வளோ சோல் இருக்கும் ஒவ்வொரு சாங்லேயும், அண்ட் எப்படி எப்படி அந்த மேஜிக் எப்படி கிரியேட் ஆகுறதுன்னு அப்படிங்கிறது நான் வந்து அவரோட பிரெயின்குள்ளே போய் நான் ஒரு தடவை பார்க்கணும். ஸோ ஐ திங்க் ஒரு தடவை அந்த சான்ஸ் கிடைச்சா நான் என்ன இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ இதோட வந்துட்டு நம்ம வாமாமின் ரவுண்டோட என்ட்ரி வந்தாச்சு. சூப்பராக. அடுத்த வந்துட்டு இன்னும் ஜாலியாக ஒரு கேம் விளையாட போகிறோம். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளியா இல்லை செத்த இலியா அப்படின்ற ரவுண்டு. பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டுட்டு 2 ஆப்ஷன் கொடுப்போம். ஓகேவா? இந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ இந்த கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஏதோ ஒன்று பிக் பண்ணணும். அதில் என்ன நம்பர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கார்டுங்க. இது நம்பர் நாங்கள் எழுதி வைக்கல, அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு நீங்கள் கேட்குறீங்க. இது கார்டு, அதனால தான் மாற்றி வச்சுருக்கோம். ஓகேவா? நம்பர் வந்து என்ன நம்பர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேரிங் இருக்கும். அந்த டேர் வந்துட்டு நீங்கள் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னன்னா, மாளவிகா இங்கே வந்தப்போ இதே கொஷின் அவங்கக்கிட்ட கேட்டோம். நீங்கள் பார்த்துட்டீங்களா? ஓகே, இப்போ வந்து இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னா நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டு உங்களையும் ஸ்ரீகாந்தையும் சாய்ஸாக கொடுத்தோம். இப்போ அதே கொஷின் உங்களுக்கு மாளவிகா அண்ட் ஸ்ரீகாந்த் சாய்ஸ். நான் டேர் எடுத்துட்டேன். இது என்னால சத்தியமா முடியாது. 2 பேர் டேர் எடுத்துட்டீங்களா? சைடுல இப்படி நசுக்கிடுவாங்க. ஓகே, சோ எடுங்க. 4 ஹார்ட்ஸ். 4. ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு டேராக தான் இருக்கும். என்னன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பாட வைக்கணும். இப்போ பாட வைக்கணும்னா பாட்டு சொல்லி கொடுத்து பாட வைக்கணும். அந்த மாதிரி தானே. உங்களோட ஃபேவரட் பாட்டு சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் பாட்டா முன்பேவா. சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்பேவா என் அன்பேவா. பாடுவா? முன்பேவா என் அன்பேவா ஊடேவா உயிரேவா. என் கூட பாடு. ஓகே. ஊடேவா உயிரேவா முன்பேவா என் அன்பேவா பூவாய் பூவாய் நானா கேட்டேன் என்னை நானே நானியா நெஞ்சம் சொன்னதே. அடடா, என்னலாம் பாடுறீங்க? அப்படியா? ஓகே, அப்போ அடுத்த சூப்பர் சிங்கர் ஆடிஷன் இப்போ கண்டிப்பா வரலாம். இப்பவே நடந்துட்டு இருக்கு. வந்து நீங்க தானே ஜட்ஜா இருக்கீங்க. ஓகே, அப்போ ஐ எம் இன்டு சூப்பர் சிங்கர். ஓகே, ஏதோ கஷ்டப்பட்டு இந்த டேரை முடிச்சிட்டீங்க, அதனால அப்படியா? ஓகே, தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் சத்தமா பாடிடலாம், பட் பரவாயில்ல. இல்லை, உங்கள் வாய்ஸோட கேட்டும்போது ரொம்ப கேவலமாக இருக்கும்ட்டு தான் நான் கொஞ்சம் வாய்ஸை குறைச்சிக்கிட்டேன். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ரீசெண்டாக இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, அதை சார் நாங்கள் உங்களை ப்ராங்க் கூட பண்ணியிருந்தோம். பண்ணீங்களே ஒரு ப்ராங்க்னு. நீங்கள் சரி, கொஞ்சம் பிகினிங்லயாவது கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பேர் சொன்னீங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு பேர் சொன்னாங்க. அதுதான் நம்மளாம் சமாளித்து கொண்டு வந்துட்டோம்ல. சரி விடுங்க. இப்போ அந்த ப்ராங்க் கிடையாது. இப்போ வேறு கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னா, ஆக்டிங் வந்து சான்ஸ் கிடைச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 2 படத்தில் சான்ஸ் கிடைக்குது, பட் 2மே டேட்ஸ் கிளாஷ் ஆகுது. இது ஒன்று தான் கொடுக்க முடியும் அப்படின்னா 2ல் இது பண்ணுவீங்க. ஒன்று வந்து விஜய் சேதுபதி படம் சொன்ன மாதிரி, இன்னொன்று வந்து சிவகார்த்திகேயன் படம். கண்டிப்பா விஜய் சேதுபதி. ஓகே, ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி ஆஃப்டர் 96 நிறைய. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருக்கா? அதெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரே நாளில் 2 கான்சர்ட் நடக்குது. 2 கான்சர்ட்டில் ஏதோ ஒரு கான்சர்ட்டுக்கு தான் உங்களால் டிக்கெட் எடுக்க முடியும் ஆப்வியஸாக. ஏன்னா 2மே ஒரே நாள் நடக்குது. ஸோ இந்த 2 கான்சர்ட்டில் யார் கான்சர்ட்டுக்கு நீங்கள் போவீங்க? ராஜா சாரா, ரஹ்மான் சாரா? ஐயோ, ஓகே, நான் இப்படி சொல்கிறேன். நான் வந்து போன வருஷம் சென்னையில் ரஹ்மான் சார் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஜான்வரியில் ஒரு ஈவெண்ட் கான்சர்ட் நடக்குது YMCAல, நேற்று இன்று நாளே.
அந்த கான்சர்ட்டுக்கு நான் போயிருந்தேன். ஓகே, எனக்கு டிக்கெட் கிடைச்சது, அந்த கான்சர்ட்டுக்கு நான் போயிருந்தேன். ஸோ ஐ திங்க் நான் ஒரு கான்சர்ட் ரஹ்மான் சாரோட கான்சர்ட் பார்த்துட்டேன், பட் ராஜா சாரோட கான்சர்ட் இன்னும் லைவாக பார்க்கல. இப்படி சொல்லி தான் மாளவிகாவை எஸ்கேப் ஆனாங்க. ஸோ ஐ திங்க் ராஜா சாரோட கான்சர்ட். அப்போ வந்து ரஹ்மான் சார் கான்சர்ட் போக மாட்டீங்க, ராஜா சார் கான்சர்ட் ரஹ்மான் சார் கான்சர்ட்டுக்கு நான் ஆல்ரெடி இல்லை ஆன்சர் அதெல்லாம் ஆன்சர் வந்துட்டு ரஹ்மான் சார் கிடையாது, ராஜா சார் கான்சர்ட் தான் போவீங்க. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? அதுக்காக தானே இந்த கேமே நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இதுவும் ஹைப்போதெட்டிக்கல். ஓகேவா, உங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் வருது. இந்த டிசீஸ் படி என்னதுன்னா, நீங்கள் வந்துட்டு பானிபூரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வாய்ஸ் பயிரும் உங்களால் பாட முடியாது. ஸோ வந்துட்டு ஏதோ ஒன்று விட்டு தான் ஆகணும். நீங்கள் பானிபூரி விடுவீங்களா, சிங்கிங்கை விடுவீங்களா? நீங்கள் தாங்க கையை கொடுங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் டேர் எடுக்கிறது நீங்கள் மட்டும்தாங்க. வரவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு யோசிச்சு சொல்கிற எல்லாத்துக்கும் டப்பு டப்புன்னு ஈஸியாக ஆன்சர் சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்குமே டேர் எடுக்கிறீங்க. கமான், 2வா? ஓகே, 2க்கு வந்துட்டு என்னதுன்னா, நீங்கள் வந்து இப்போ என்ன பாட வச்சிங்க இல்லையா, இப்போ நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து பெட்டர் தேன் யூ ஒன்று போட்டு ஸ்ரீகாந்தையும் சக்தியும் டேக் பண்ணணும். ஓவராக தான் இருக்கு, பட் டேர் வந்துருச்சு. ஸோ யூ ஹேவ் டு டூ இட். சரி, போடுவோம். உங்களை ஃபோட்டோ எடுத்து பெட்டர் சிங்கர் தான் யூ போடுவோம். அது நீங்கள் பாடிடலாமே. பாடுனா நம்ப மாட்டாங்கல்ல. சரி, ரைட்டு, போட்டுருவோம். ஸோ இதோட நம்ம வந்து வெட்டிக்கிளியா இல்லை செத்தேலியா ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் தாங்க எங்களுக்கு வந்து இத்தனை டேர் பண்ணியிருக்கீங்க. அவங்க கஷ்டப்பட்டு கொஸ்டின்லாம் யோசிச்சு மாட்டி விடுற மாதிரி கேட்டு டேர்லாம் யோசிச்சு வச்சுருந்தா அழகாக ஆன்சர் சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் தான் எவ்வளோ டேர் பண்ணீங்க. ஓகே, சூப்பர். ஸோ அடுத்ததான் வந்துட்டு நம்ம கடைசியாக ஒரு கேம் விளையாட போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கேம் ரவுண்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 என்றதுக்குள்ளே, அது ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்கிற டாஸ்க்கை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு ரொம்ப வேர்சடைல் சிங்கர் இல்லையா, அதனால உங்களுக்காக கஷ்டப்பட்டு மூளையெல்லாம் கசிக்க ஒரு கேம் நான் உங்களுக்காக யோசிச்சு வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு மற்றவங்களுக்கு பிளாக் அண்ட் டேக்கிள்னு சொல்லி கொடுப்போம். ஏன்னா ஒருத்தவங்களை கொடுத்துட்டு அவங்கள பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி பேசணும், சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, உங்களுக்கு வந்துட்டு இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பாட்டு பாடணும். வெஸ்டர்னாக இருக்கலாம், கிளாசிக்கலாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சேஞ்ச் அப்படின்னு சொன்னால், இப்போ வெஸ்டர்னில் பாடுறீங்கன்னா அதுலேருந்து கிளாசிக்கல் மாறணும், திரும்ப சேஞ்ச் சொன்னால் திரும்ப வெஸ்டர்ன் மாறணும், அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் என்ன வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாத்தியாரோ, சேஞ்ச். காக்க வந்த பாட்டிகளை நாடு நாடா இழுக்கும் ஜாரோ. Who's the hero? Who's the hero? காக்க வந்த சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் உங்களுக்கு கொடுத்த இன்ட்ரோ வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மைன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அடுத்த பாட்டு இப்போ வந்து கிளாசிக்கல் பாடுங்க, அப்படியே வெஸ்டர்ன் மாறிக்கலாம். சரி, கிளாசிக்கல் எந்த பாட்டு பாருங்க? சிங்கார வேலனி தேவா சேஞ்ச். வா சிங்கார வேலனே சேஞ்ச். தேவா. சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பாடுறது சூப்பராக பாடிக்கிட்டீங்க, ஒரே சாங்கை சேஞ்ச் பண்ணி பாடிட்டீங்க. ஸோ அடுத்ததான் வந்துட்டு உங்களுக்கான கேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலி மூடில் இருக்க ஒரு சாங்கை வந்துட்டு சோகமான மூடில் பாடணும், அண்ட் சோகமாக இருக்க மூடில் இருக்கிறத ஜாலி மூடில் பாடணும். ஃபஸ்ட்டு வந்து ஜாலியை சோகமாக படிக்கலாமா? ஓகே, ஜாலி இந்த பாட்டு பாடலாமா? மரணமாசி. மரணோ மாசு மரணோ டஃப்டரனோ அதுக்கு அவன்தான் பொருந்து வரணும். சூப்பருங்க, சூப்பர். அடுத்தது வந்துட்டு ஒரு சேடான ஒரு சாங்கு, ஜாலியாக பாடணும். சேடான பாட்டா? போராடை பொண்ணு தாய். ஜாலியா. சமந்தி பூவா, ஓ ஏ பூமத்தம் பூவா, ஆஹா கருத்தம்மா எந்த பூவம்மா, பூ 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 பூவம்மா
சூப்பருங்க, ரொம்ப சூப்பர். சூப்பர். ஓகே, ஸோ இதோட வந்துட்டு நம்ம இந்த இன்டர்வியூவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு பயங்கர பிஸியாக இருக்கீங்க. ஒரு நாள் பார்த்தா இங்கே போகிறீங்க, இன்னொரு நாள் இந்த பக்கம் இங்கே போகிறீங்க. ஸோ அவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்ன்ட்டு எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி இங்கே வந்துட்டு சூப்பராக செம்ம ஸ்போர்ட்டிவாக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஓகே, ஸோ கடைசியாக எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் சொல்லிடுங்க. வடசட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.